name of God. இந்த கடந்த ஏப்ரல் மாதத்திலே 7 நாள் உபவாச ஜெபம் நடந்தது. In the month of April, for 7 days, there were fasting prayers. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய சபைகளில் இந்த விசேஷித்த உபவாச ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. In all the parts of the world, in our churches, this special fasting prayer was conducted. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அந்த 7 நாள் உபவாச ஜெபத்திலே நடந்த ஒரு மகிமையான சம்பவத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to narrate a glorious incident which took place in the 7-day fasting prayer. நாக்பூர் சென்டரிலே நடந்த ஒரு சம்பவம். It took place in Nagpur Center. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த 7 நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். In the 7-day fasting prayer, the Lord God revealed glorious things. கர்த்தர் அந்த குறிப்பிட்ட அந்த சென்டர் பாஸ்டர் ஆண்டவர் சொன்னாராம், நீ இந்த சபைக்கு போ என்று சொன்னாராம். To that particular center pastor, the Lord told you, go to this particular church. அவர் வழக்கமாக வருஷம் அந்த 7 நாள் உபவாச ஜெபத்தினப்போ சென்டர் ஃபைத்தம்ல தான் அவர் இருப்பது வழக்கம். Usually during the 7-day fasting prayer, every year he used to be in the center faith home. ஆனால் இந்த தடவை ஆண்டவர் நீ இந்த கன்வென்ஷன் கிரவுண்ட்ல இருக்கிற இந்த சபைக்கு போ என்று சொன்னாராம். But this year he told you go to the particular church that is in the convention ground. அவரு அங்கே சென்றார். He went there. ஆனால் முதல் கூட்டத்திலே காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதை இவர் கண்டார். He saw in the first meeting the things were different. இது யாரோ சொன்னதுல நேரடியாக அவரிடத்துல நான் பேசின காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I am not narrating the thing which I heard from somebody. He himself told these things to me. முதல் நாள் கூட்டத்திலே பாட்டு முடிந்த பிறகு ஸ்தோத்திரம் தான் பண்ணி கொண்டிருந்தார்களாம். சரியான ஒரு அபிஷேகம் வந்து இறங்கினது. In the first day meeting, after the songs were over, they were simply praising God. A mighty anointing descended. காலை கூட்டம் மதியம் 2 மணிக்கு முடிவடைந்தது. The morning meeting ended at 2 p.m. மறுபடியும் சாயங்கால கூட்டம் 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு 1:30 மணிக்கு முடிந்ததாம். Again the evening meeting began at 4 o'clock, ended at 1:30 in the night. இவர் விளங்கிக் கொண்டார், ஏதோ காரியங்கள் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. He understood things are happening in a different way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதேபோல் இரண்டாம் நாளிலும் இதேபோல் கூட்டம் ஆரம்பமானது. In the same way the second day meeting began. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். The Spirit of God descended mightily. ஹால்ல இருந்த சீலிங் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களாம். They switched off all the ceiling fans in the hall. ஏன் ஹால்ல இருக்கிற சீலிங் ஃபேன் ஆஃப் பண்ணாங்க? Why they switched off the ceiling fans in the hall? அபிஷேகத்திலே நிரம்பி போய் அந்த ஃபேன்ல இடிக்கிற அளவுக்கு தூக்கி வீசியதாம். They are about to be filled with anointing and lifted so that they may touch the ceiling fan. அப்படி அபிஷேகத்திலே தூக்கி வீசினபடியினால், as they were thrown, அபிஷேகம் வந்து இறங்கினபடியினால், as they were thrown away in the anointing, mighty anointing descended. அவ்வளவு தூரம் வீசினபடியினால் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. That's why they switched off all the fans. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சரியான அபிஷேகம் வந்து இறங்கினது. The right anointing descended. 2 பேர் டிரான்ஸ்ல ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். The Lord took 2 people in trance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய சரீரங்கள் இந்த பூமியிலே கிடந்தது. Their bodies were lying on the earth. அப்ப இந்த பாஸ்டர் போய் அந்த விழுந்து கிடந்தவங்கள தண்ணி எடுத்து வாயில ஊத்தினாராம். The pastor went and poured water in the mouth of the people lying down. தண்ணி வாய்க்குள்ள போகல, எல்லா தண்ணி வெளியே வந்ததாம். Water did not enter the mouth, it came out. சரீரம் டெட் பாடி மாதிரி கிடக்குது. The body was like a dead body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப இவரே யோசித்தாராம், இருமுலில கூட யூத்ல எத்தனை பேர் மயக்கடிச்சு விழுறாங்க, அது போல இவங்க அபிஷேகத்துல மயக்கமாயிட்டாங்கன்னு நினைச்சாராம். He thought in the youth meeting many people faint and fall down, but perhaps they are in a fainted condition. அந்த 5 நாள் கூட்டத்திலேயும் எல்லாவற்றையும் சொல்ல இப்பொழுது சமயம் இல்லை. No time to narrate all the things that happen for meetings. முக்கியமான காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்முடைய பக்தி விருத்திக்காகவும் நாம் எவ்வளவு விழிப்போடு ஜீவிக்க வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to tell certain things for our edification so that we should understand the time which we have come. இதுல 6 பேர் ஆண்டவர் டிரான்ஸ்ல கொண்டு போய்ட்டார். The Lord took 6 persons in trance. சொப்பனமும் கிடையாது, தரிசனமும் கிடையாது, சரீரம் இங்கே கிடக்கிறது, ஆவி போய்விட்டது. ஞான திருஷ்டி அடைந்து அவர்கள் போய்விட்டார்கள். It is not a dream or vision, the body is lying in the ground, but they got trance and took above. 4 சிஸ்டர்ஸ் 2 பிரதர்ஸ். 4 sisters and 2 brothers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. முதலாவது ஆண்டவர் இவர்களை நரகத்துக்கு எடுத்து சென்றார். First of all, the Lord took them to hell. நரகத்தின் பல பகுதிகளை ஆண்டவர் இவர்களுக்கு காண்பித்தார். The Lord showed various parts of hell to them. அதிலே எத்தனையோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்த நரகத்துக்குள் இருக்கிறதை இவர்கள் கண்டார்கள். They saw many spirit baptized people of God
lying in the hell. அதுக்கு 22 காரணங்களை ஆண்டவர் சொன்னதாக அவர் எழுதியும் வைத்திருக்கிறார்கள். They have taken down that Lord spoke 22 reasons for that. எதற்காக இந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பதை குறித்ததான காரணங்களை ஆண்டவரே சொல்லுகிறார். The Lord himself was narrating the reasons by which they came there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிறகு பரலோகத்துக்கு தேவன் அழைத்து செல்கிறார். Then the Lord took them to heaven. எல்லாரும் 6 பேரும் சொன்னதை சொல்ல சமயமில்லை. ஒருவரோடு நான் நேரடியாக பேசின காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். There is no time to whatever the 6th person spoke. I spoke directly to one person. Whatever that person told, I want to share. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை அந்த சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். The week that is prior to the previous week, on Thursday, I was speaking to that brother. இப்பொழுது அந்த பிரதர் ஃபர்ஸ்ட் இயராக இரும்புலியில் இருக்கிறார். And at present he is at Irumpliyur. அவர் ஹிந்தியில சொன்னார், இன்னொரு பிரதர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். He told it in Hindi, another brother translated Tamil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் பரலோகத்துக்கு நரகத்துக்கு சென்று வந்திருக்கிறார். Nearly for 3 hours he had gone to heaven and hell. முழுக்க இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன். He was a boy who was totally born in a Hindu family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகத்துக்கு தேவன் அவரை அழைத்து சென்றார். The Lord took him to heaven. பரலோகத்தின் பல பகுதிகளை ஆண்டவர் அவருக்கு காட்டினார். The Lord showed him various parts of heaven. முக்கியமான 2 சம்பவங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to mention 2 important incidents. தேவதூதர்கள் எக்காலத்தை வாயில் வைத்துக்கொண்டு அவர்கள் அப்படியே ஆயத்தத்தோடு காத்திருந்தார்கள். The angels of God were keeping the trumpet in the mouth and they were in a prepared state. அப்பொழுது இந்த பிரதர் அந்த தேவதூதர்களை பார்த்து கேட்டார், That brother asked the angels of God, நீங்கள் ஏன் எக்காலத்தை எல்லாம் வாயில வைத்துக்கொண்டே நிற்கிறீர்கள் என்று கேட்டாராம். Here you are standing, keep the trumpets in your mouth. அப்பொழுது தேவதூதர்கள் சொன்னார்களாம், The angels of God replied, கால சத்தம் துணிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time for the sounding of the trumpet is come. பிதாவினிடத்திலிருந்து கட்டளைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். We are waiting for the command from the Father. கட்டளை வந்தவுடனே நாங்கள் ஊதி விடுவோம். As soon as order comes, we shall blow. கடைசி எக்காலத்தை ஊதும்படியாக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். We are remaining here in a prepared state to sound the last trumpet. தேவதூதர்கள் கடைசி எக்காலத்தை ஊதும்படியாக எந்த நிமிஷத்துல ஊதும்படியாக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். The angels of God waiting with readiness in order to blow the last trumpet at any moment. அவர்கள் எக்காலத்தை கையில் வைத்திருக்கல, இப்படி வைத்திருக்கல, இங்க வைத்திருக்கல, வாயில் வைத்துக்கொண்டு ரெடியா நிற்கிறார்களா. They are not holding the trumpet in the hand or in other some place, but they are keeping in the mouth. பிதாவினிடத்திலிருந்து கட்டளைக்காக காத்துக்கொண்டே They இருக்கிறார்கள். are waiting for an order from the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக Next, ஒரு பெரிய வாசலை தேவன் காட்டினாராம். the Lord showed the big gate. கர்த்தர் சொன்னாராம், இதுதான் கிருபையின் வாசல் என்று சொன்னாராம். This is the gate of grace, he told. அவர் சொன்னதை நான் கூட்டம் இல்ல குறைக்க இல்ல, அந்த அப்படியே சொல்லுகிறேன். I am not adding or decreasing anything, and I narrate whatever he told. அதுல நூல் அளவு கேப் தான் அதுல இருந்ததாம். There was a gap only up to the extent of a thread. அந்த கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு நூல் அளவு கேப் தான் அதுல இருந்ததாம். For the close of the gate of grace, there was a gap of thread like. அந்த பிரதர் இப்படிதான் சொன்னார், நூல் அளவு கேப் தான் அதுல இருந்தது. The brother said so, there is a gap just equal to the thread. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இதுதான் கிருபையின் வாசல், இன்னும் சில நாட்களுக்குள் சில நிமிஷத்துக்குள் இது அடைக்கப்படும் என்று சொன்னாராம். The Lord told, this is the gate of grace, within a few minutes, within a few days it will be closed. இதோ அவர் வருகிறார். Behold, he is coming. கடைசி எக்காலத்தை ஊதும்படியாக தேவதூதர்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். The angels of God in a prepared state to blow the last trumpet. கடைசி எக்காலம் துணிக்க போகிறது. The last trumpet shall be sounded. இதோ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். Behold, he is the Lord who was, who is and who is to come. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் எக்கால சத்தம் துணிக்கும். At any moment, at any second, at any moment, the trumpet. எந்த வினாடியும் எக்கால சத்தம் துணிக்கும். In any second, the trumpet sound. ரெண்டு பேருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. The coming of 2 persons is nigh. ஒன்று ஆண்டவராக இயேசுவினுடைய வருகை, இரண்டாவது அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை. First of all, the coming of Lord Jesus Christ. The second one, the coming of Antichrist. கர்த்தருக்கு சித்தமானால் கடைசி நாளிலே அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நாம் காணலாம். If it is the will of God, on the last day we shall meditate how the coming of Antichrist is nigh. முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவினுடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆயத்தத்தோடு காத்து
காத்திருக்கிறார்கள். The whole world has prepared itself for the coming of Antichrist and they are waiting for his coming. உலகம் அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. The world is waiting for the coming of Antichrist. ஆனால் கர்த்தருடைய சபையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். But the church of God should wait for the coming of Lord Jesus Christ. அவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். He comes, he comes, he comes. ஒருவேளை இந்த தேசத்துக்கு இதுதான் கடைசி செய்தியாக இருக்கலாம். Perhaps this may be the last message this area. தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கையில கடைசி கால செய்தியை தந்திருக்கிறார். The Lord God has given the end time message in our hand. உலகமெங்கும் இந்த நாட்களிலே கடைசி கால செய்திகள் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. Throughout the world the end time message is declared nowadays. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God.